வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன படத்தை பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். பாபநாசம் படம் பார்த்திருப்பீங்களா, அதுக்கு ஈக்குவலா இந்த படம் இருக்கும். இப்போ இந்த ரீசெண்டா ரிலீஸ் ஆன வாத் 2 தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணு 2 பேரை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிலுக்குள்ள போறா. அந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு அவளை சுத்தி இன்னும் சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் எப்படி அவ சர்வே பண்ணி வெளியே வந்தா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா சொன்ன படம் தான் இந்த படம். ஸோ இப்போ போதும் சொல்லி நினைக்கிறேன். இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற முக்காவாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. முடிஞ்ச உதவி அதை மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற மாதிரி காட்டுறானுங்க. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணலாம் தெரியல. அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு கோர்ட்லயே நிக்க வைக்கிறானுங்க. ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின் கூட. இவங்க வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல கேர்டேக்கரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் வேற ஊர்ல இருந்து ஜாதி வரியாவோ மத வரியாவோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க தெரியுமா. அவங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் இருப்பானுங்க. ஆனா அவங்க ஓடி வரையிலேயே அங்க இருக்கிற எல்லா நகை நட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு தானே வருவானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்த 2 காதல் ஜோடிட்டு இருந்து அந்த நகை புடுங்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. முடியாதனால அவங்க 2 பேர்த்தையும் அந்த கேரியர்ல அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட நடந்த அந்த சண்டைனால அவங்களும் அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டதான்னு சொல்லி போலீஸும் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்களை அவங்களுக்கு எதிராக எல்லாமே இருக்கு, இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு 29 வருஷத்துக்கிட்ட ஜெயில் தண்டனை கொடுக்குறானுங்க. இப்பதான் வாது 2 போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறானுங்க. வாது 1 பாட்டா தான் இந்த புரியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா மொத்தமா கிடையாது. அது வேற ஸ்டோரி, இது வேற ஸ்டோரி, செப்பரேட்டா தான் இருக்கும். வாது 1 விட இது நல்லாவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதனால தான் இதை எடுத்தேன். அப்படியே 28 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு மொத்தமா வயசானவங்களாவே ஆயிட்டாங்க. அவங்க அங்கேயுமே கெத்தா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே அவங்க நினைச்ச இடத்துக்கே வர மாதிரி தான். இப்போ கூட ஒரு பொண்ணு காஃபி எடுத்து வந்து கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறா. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல ஒரு போன் ஒளிய வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்றாங்க. இதை யாரும் பார்த்தாலுமே இவங்கள்ட்ட யாருமே வாழ ஆட்ட மாட்டேங்கிறானுங்க. அந்த போன் எங்கே போகுதுன்னா அதே பிரிசன்ல வேலை பார்க்குற ஒருத்தருக்கு போகுது. அவர் பார்க்க வயசானவரா இருக்காரு. ஸோ அதை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு இந்த பொருட்கள்லாம் வேணும்னு சொல்லல. சரி ஓகே எப்பயும் நம்ம சந்திப்போம்ல, அந்த இடத்துல சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில அந்த அம்மா கட் பண்ணிருதா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தாத்தாவுக்கு நம்ம ஹீரோயின் மேல லவ் இருக்கு போல. அப்படியே கட் பண்ணாக்கா அந்த பிரிசனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் வரான். அவன் வர இல்லையா அந்த டிரைவர்ட்ட என்ன பேசிட்டு வரானா, இந்த மாதிரி நீங்க என்ன ஜாதி அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறான். அவர் ஒரு பேர் சொல்லுவாரு. ஸோ அது பின்னாடி இருக்கிற அந்த சர்நேம்ல இருந்து இந்த மாதிரி நீங்க லோவர் கேஸ்டா இல்ல ஹையர் கேஸ்டான்னு சொல்லிட்டு அப்படிதான் பழகுறான். அவரும் ஹையர் கேஸ்டான்னு சொல்லல. அதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோ இருக்காருல, அவர் ஹீரோனே சொல்லி கூப்பிடுவோம். ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி சைன் வாங்க வரையில எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லி கேட்பான். ரைட்டா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லுவாரா. அப்பதான் அவர் சொல்றாரு, இங்கிட்டு கோட்ரஸ் இருக்கு, அங்க போய் நீங்க தங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்ல அங்க எத்தனை ஜாதி பயிரெல்லாம் வருவாங்களோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் வேற ஒரு இடத்துல தனியாவே எடுத்து தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஊறி போன ஆளுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கான் அவன். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கல, அங்க வந்து வாடணும் எவ்வளவு எழுப்பி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிக்கா இல்லையா. ஸோ உங்க கிளம்பையில அப்பதான் இவங்களுக்கு முழிப்பு வருது. என்னன்னு சொல்லி கேட்கல. இந்த மாதிரி எனக்கு டைம் முடிய போது, நான் கிளம்ப போறேன், நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஆனா இப்ப முடியாது, ஸோ நம்ம அப்புறமேட்டு பாத்துக்கோன்னு சொல்லல. இந்த காசப்படி நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்துட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோயின் எங்கிட்ட நகர்ந்து வராங்க. அப்படியே நடந்து வந்தாக்கா அங்க ஒரு கேட் மாதிரி இருக்கும். அந்த சைடு நம்ம ஹீரோ உட்காந்துருக்காப்ல. இவங்க போயிட்டு 3 தடவை தட்டுறாங்க. அது கோடு வேர்டு போல இவங்க 2 பேத்துக்குள்ளேயும். அப்ப தாத்தா அங்கிட்டு கல்ல கலட்டா, இங்க பாட்டியும் கல்ல கலட்டுறாங்க. 2 பேத்துக்கு நடுவுல ஒரு கேப் உண்டாகல. அப்பன்னு பார்த்துட்டு இந்த லிஸ்டையும் கொடுத்து விடுறாங்களா. சரி ஓகே நாளைக்கு காய்கறி வாங்கிட்டு வரையில நான் இதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்ப வந்துட்டு என்னையா சரக்குலாம் கையில் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கல. ஆமா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு சொல்லல, இத்தனை வருஷமா நான் பழகுறமே, உங்க குடும்பத்தை பத்தி நீ சொன்னதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கல. அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரே ஒய்ஃப் இருந்தா, அவளும் இறந்து போயிட்டா. ஒரு பையன் இருந்தான், அவன் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிட்டு எங்களை கண்டுக்காம விட்டுட்டா, ரொம்ப கடனு. ஸோ அதனாலதான் இப்ப இங்கிட்டு இப்படி தெரியறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். பேர்த்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆமா ஒரே ஒருத்தி இருக்கா, அழகா இருப்பா அப்படிங்கிற சொல்லிட்டு பேர்த்தி பேரை சொல்லல. இவங்க ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க அங்கிட்டு கிளம்புறாங்க, இவர் இங்கிட்டு கிளம்புறாரு. இங்க நம்ம ஹீரோ அவர்கிட்ட ஒரு ட்ராலி இருக்கும், அது மேல காய்கறி எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வராரு. இப்போ வெளியே போகையிலுமே சில செக்கிங்ஸ் எல்லாம் இருக்கும். உள்ள இருந்து யாரையும் கூட்டு போயிட்டாங்களா, அதனாலதான் காய்கறிக்குள்ளலாம் கம்பியை விட்டுட்டு குத்துன்னு குத்துறாங்க. இந்த மாதிரி காய்கறியை தாண்டி உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளே குத்தி ரத்தம் வரும்ல, அதனாலதான். அப்பதான் அவர் என்ன சொல்றானா, ஐயோ உள்ள கொண்டு போகையில சொல்ற, உள்ள போய் சமைச்சிடலாம் ஓகே, இதை வெளியே எடுத்துட்டு போகையில தான் எனக்கு அதுல வச்சுதான் சம்பளமே இருக்கு, அதை நீ குத்தி டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வெளியே போய் எதுவுமே பண்ண முடியாது, கடன் அடைக்க முடியாது, நான் திரும்ப பிச்சை தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வாங்கிட்டு போறாரு. கட் பண்ணக்கா அந்த ஜாதி வெறி பிடிச்ச அந்த வார்டனா காட்டானுங்க. அந்த வார்டனுக்கு உட்காந்துட்டு இருக்கையில இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே உள்ள அந்த ஆளுக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னா, கூட ஒரு பிசி ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் போயிட்டு பொக்கையும் சில சரக்கு பாட்டிலையும் வைக்கல. என்னதுன்னு சொல்லி கேட்கல. இந்த மாதிரி எம்எல்ஏ தம்பி உள்ள இருக்கான், சில பேர் தப்பு பண்ணனால உள்ள இருக்காப்ல, அவள் நல்ல கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டு இங்க வர எல்லாத்துக்குமே இப்படி பண்ணுவார் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இங்க பாரு இந்த மாதிரி எவனாவது எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு திரும்ப என் பக்கம் வந்தா நீ செத்த, இந்த மாதிரி உள்ள இருக்கிறதே அவங்க திருந்தன்னு சொல்றது
தான். அங்கேயும் கஞ்சா கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இனிமேல் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், எடுத்துட்டு போயான்னு சொல்லிட்டு அப்படி போகல நம்ம ஹீரோ முழிக்கிறப்பல. ஏன்னா நம்ம ஹீரோ தான் உள்ள இருந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருப்பாப்ல. அப்படியே கட் பண்ணாக்கா இந்த இடத்துக்கு புது பிசினஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கல. அப்பதான் ஒரு பொண்ணு எங்க இருக்கா, அவளும் உள்ள வந்துகிட்டு இருக்கா. அவ எந்த தம்பே பண்ணல, சில பொய் கேஸ் போட்டு தான் உள்ள அனுப்பி இருப்பானுங்க. அவ உள்ள வந்துட்டு அப்படியே முழிச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப அங்க வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ள இருப்பாங்க. சோ அவளுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தவங்க ரொம்ப ரகடா அவங்களை செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை நோட்டை விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இதே வயசுல இருந்தா உள்ள வந்திருப்பாங்க. அப்ப அவங்க ஃபீலும் பண்றாங்க இந்த மாதிரி எந்த பண்ணிட்டு வந்தாலும் சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற ஒரு லேடி ஆபீசரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க இருந்து 28 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு வருஷத்துல போக போற, சொல்லப்போனா ஒரு வருஷம் கூட முழுசா இல்ல, வெளியே போய் நீ என்ன பண்ண போற, யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்கல. என்ன பண்றது, உள்ள வந்தது இத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரியுது, உள்ள வெளியே போய் பாக்குறதுக்கு யாருமே இல்ல, அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதான் அப்படிங்கிற சொல்லல. அப்ப அவங்க தான் சொல்றாங்க நீ உண்மையில அந்த கொலையெல்லாம் பண்ணியன்னு சொல்லி கேட்கல. அவங்க இதே யோசிச்சு பார்த்துட்டு இனிமே அந்த கொலை பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அப்படியே கடந்து போயிட்டாங்க. அப்பதான் அந்த எம்எல்ஏட தம்பியை காட்டுறானுங்க. ஆளு பார்க்க சைக்கோ மாதிரி தான் இருக்கான். சோ இப்போ நம்ம புதுசா வந்தது பொண்ணும் அந்த வண்டிக்குள்ள தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இப்ப கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு ஆஜர் பண்ண போறாங்களா. சோ அப்ப போயிட்டு இருக்கையில அந்த பையன் இருக்கால, அவன் நல்லா ஜாலியா தான் இருக்கான். அப்போ ஒரு நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்துட்டு டயர், அதாவது நாய் குட்டி இருக்கு தெரியுமா, அது அந்த வண்டியோட டயர் கீழே வச்சுட்டு வண்டி எடுக்க சொல்றான். அங்க இருந்த போலீஸ் முழிக்கிறாரு, எடுத்தா செத்துருமேன்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. ஆனா இவன் எடுறான்னு சொல்லி மிரட்டினோன்னு அது எடுத்துறாரு. அவ்வளவுதான், அதை நஞ்சு செத்துருது. இவன் பண்ற இந்த சைக்கோத்தனத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு அப்படியே முழிக்கிறா. அவளுக்கு இவனை பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. அவன் வகையில பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இந்த மாதிரி யாரா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கண்ணு வச்சிட்டான் போல. அப்படியே எல்லாத்தையும் இறக்குனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்க இருந்து போக பார்ப்பாங்களா, அவங்கள மடக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிறான். இந்த மாதிரி எதுக்கு உள்ள வந்திருக்கா, அவ பேர் என்ன, அவளுக்கு ஆஜராகிற அந்த லாயர் முத கொண்டு கேட்டு வச்சுக்கிறான். இங்கிட்ட இந்த நாயை அந்த லாயரை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ அவளுக்கு என்ன கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கல. அது சும்மா பெட்டி கேஸ் தான், சீக்கிரம் ஜாமீன் வாங்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. வாங்கக்கூடாது, நீ அவனை வாங்கணும்னு வச்சுக்குவேன், உனக்கு பெயில் அடிக்க நான் வீட்டுக்கு வருவேன், உன் குடும்பத்தை அழிச்சிருவேன் பாத்துக்கன்னு சொல்லி மிரட்டையில அவருக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கலன்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஓடிடுறாரா. அதனால அந்த பொண்ணு திரும்ப உள்ள வர மாதிரியே இருக்கு. அப்படியே கட் பண்ணாக்கா இங்கிட்ட அந்த பாய்ஸுக்கு தனியாகவும் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் அந்த பிரிசன்ஸ் அது தனித்தனியா தான் இருக்குமா. அப்ப இந்த கேர்ள்ஸ் இருக்கிற இடத்துல அந்த பிரகாஷ்ங்கிற அந்த புது அந்த வார்டன் உள்ள வந்திருப்பாரு. வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் உங்களுக்கு புதுசா வந்த வார்டன், என் பேர் பிரகாஷ், இந்த இடத்துல தான் நான் இங்க இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ் எழுதி போடுங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு போகிறத நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் போனதுக்கு அப்புறமே அதை தான் நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அப்பதான் இங்க யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தாக்கா அந்த புது பொண்ணு. நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு ஏன் அழுகுறன்னு சொல்லி கேட்கல. அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி என் பாஸ் தான் எல்லா பணத்தையும் அழுட்டு ஓடனா, ஆனா அவன் என்ன சொன்னானா இந்த மாதிரி நீ கொஞ்சம் அரெஸ்ட் ஆயிரு, நான் உன்னை பெயில் எடுக்கிறேன்னு சொன்னா. ஆனா அந்த நாய் எடுக்கவே இல்லை, ஓடி போயிருச்சு. அதனாலேயே நான் இப்ப இந்த பண்ணாத தப்புக்கு உள்ள உட்காந்துருக்கேன்னு சொல்லல. சரி ஓகே அழுவாத, எல்லாம் சரியாயிரும், இந்த மாதிரி எல்லாருமே இங்க இப்படிதான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்களை ஆதரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அவங்க மடியிலே தூங்கிடுறா. அங்கிட்டு இந்த தம்பிக்காரனா தான் காட்டுறானுங்க. அவன் உட்காந்துட்டு அப்படி தூங்கிட்டு இருக்கல. அங்கிட்டு ஒருத்தர் வந்துட்டு துணி துவச்சிக்கிட்டு இருப்பாரா. அந்த சவுண்ட் கேட்டு இவன் எந்திரிச்சிடறான். அவர் இங்கிட்ட பக்கத்துல வர சொல்லிட்டு போட்டு பொலகிறான். அந்த ஆளு போட்டு கொஞ்சம் நெஞ்ச அடி இல்லை, ஏன்னா அவன் துவச்சதுல இவர் எந்திரிச்சிட்டாராமா, அதனால போட்டு அடின்னு அடிக்கிறான். கிட்டத்தட்ட பாவம் அந்த மனுஷன் அன்கான்சியஸாவே ஆயிடுறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வார்டனும் அவனை கொண்டு போய் தனி செல்ல போட்டுறாரு. அவர் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கையில அப்பதான் அவருக்கு ஒரு போன் வருது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஹையர் ஆஃபீஸர் தான். சோ அவர் போன் அடிச்சுட்டு இந்த மாதிரி அவனை தனி செல்ல போட்டிருக்காமே ஏன்னு சொல்லி கேட்கல. இந்த மாதிரி இந்த நாய் இப்பெல்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாத்தையும் சொன்னாலுமே அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அவனை மட்டும் கண்டுக்காம விட்டுரு, அந்தாலும் ஏன் தலையை போட்டு உருட்டுறானுங்க மேல, சோ நீ அதெல்லாம் விட்டுருன்னு சொல்லல. ஒருத்தர் அடிச்சு மயக்கமாக கிடைச்சிருக்கான், அவனை விட முடியுமான்னு சொல்லி கேட்கல. இங்க பாரு அவனை மட்டும் விட்டுரு, இல்லைன்னா நீ மாறிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டவும் சரி போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு அவனை கலட்டி விட்டுறானுங்க. அவன் ஜெயிலுக்குள்ள மாதிரி இருக்க மாட்டேங்கிறான். அவன் நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணக்கா அவன் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அல்ல கை போலீஸ் இருப்பான் தெரியுமா, அவனும் கூட தான் உட்காந்துருக்கான் போல. அவன் உட்காந்து ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கல, இவன் தண்ணிலாம் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான். அப்ப அவன் தாலே என்ன சொல்றானா இந்த மாதிரி ஒன்னே அரெஸ்ட் பண்ணிட்டால, அவனுக்கு எவ்வளவு தில்லு இருக்கணும், உங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சுமே இவன் இப்படி பண்றானா, பயம் இல்ல பரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப ஏத்தி விடல. அந்த போனை வாங்கி அவன் அந்த வார்டனுக்கு போன் அடிச்சு அவனை திட்டினாலும் பரவாயில்ல, அவன் குடும்பத்தையும் விலைக்கு வாங்கி திட்டி அவன் நல்லா கோவமாயிட்டான் அந்த வார்டனு. சோ வெளியே வந்துட்டு இந்த போலீஸ்காரனை போ சொல்லிட்டு வச்சு பொலன்னு பொலங்குறான் உள்ள போட்டு அந்த தம்பிக்காரனை. அவன் ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கே போயிட்டான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை எப்பயும் போல திறந்து விடுவாங்களே, சோ அந்த மாதிரி திறந்து விடல. இவங்க எங்கிட்ட போறாங்க, அப்படியே கட் பண்ணாங்க. காலையில அந்த தம்பிக்காரனை காணன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வரையில நேற்று நைட்டு தான் போட்டு பொலன்னு பொழந்தோம், அதுக்குள்ள காணாம போயிட்டானா, என்னது இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கல. ஆமா சார் எங்க போனானே தெரியல, அவங்க அண்ணக்காரர் ரொம்ப மோசமானவன் சொல்லல, இந்த மாதிரி இவர் பக்கம் தான் திரும்புது, ஏன்னா இவர் தான் நேற்று போட்டு பொலன்னு பொழந்திருப்பான். அவன் இங்கிட்டு ஏதாவது தப்பிச்சு போகணும்னா எப்பயும் தப்பிச்சு போயிருக்கலாம், ஏன்னா அவனுக்கு இல்லாத இன்ஃபுளுன்ஸே இல்லை இந்த உள்ள. ஆனா அவன் இங்கே ஒளிஞ்சிருக்கான் போல, ஏன்னா என்னை மாட்டி விட தான் வித்த வேலையை பாக்குறான்னு எனக்கு தெரியுது. அவன் எங்க இருக்கான்னு தெரியும், கண்டுபிடிங்கடா போங்கடான்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருக்க எல்லாத்தையும் அனுப்பி விடுறாரு. இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள ஒருத்தனுக்கு ஆனன்னு சொல்லி தெரிய வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் நியமிச்சு உள்ள கூட்டு வரானுங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் இந்த ஜெயில சுத்தி பார்க்கணும்னு சொல்லல, நம்ம ஹீரோ தான் சுத்தி பார்க்க கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே உள்ள புந்தி எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிருக்காரு. அவர் நடந்து வந்துகிட்டு இருக்கையில நம்ம ஹீரோவை பார்த்தா கேட்கிறாரு, இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்ல சார் எங்க வார்டன் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லல, பரவாயில்ல நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நான் இங்க இருந்து தங்கி தான் எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு ரூம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அல்லக்கை இருப்பாரு தெரியுமா, அவரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்தாரு, அடிச்சாரு, அவன் மட்டையாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி ஓகே அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கிட்டு இருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் வர சொல்லல. அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி இவனுக்கு இந்த ஜெல்ல இருக்கிற ஒரு பொண்ணு மேல ஒரு கண்ணு, அவள் அடையணும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி அந்த பொண்ணையும் வர சொல்லுங்களேன், விசாரிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் வர சொல்றாங்க. அந்த பொண்ணுமே கேட்கல, அவன் ஒரு காவ பிசாசு சார், எப்ப பார்த்தாலும் நீ ஒரு மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பான், அதனாலே அவனை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி மணி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிடுறானுங்க. அப்பதான் அவர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, இந்த மாதிரி அவன் காணாம போன அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் எப்பயுமே அந்த வெஜிடபிள் கூட கொண்டு போயிட்டு இருக்கையில எப்பயுமே அதை செக் பண்ண விட்டுவார்ல. ஆனா அன்னைக்கு மட்டும் நான் செக் பண்ண வேணாம், இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தையும் பண்றதுனால எனக்கு உள்ள வெளியே போய் விற்க முடியல, இதை வச்சுதான் முழுசா பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன் சொத்து ஏன் சார் மண்ணலி போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கல. அவங்களும் எப்பயும் செக் பண்றதுதான் சொல்லிட்டு அதை விட்டுருக்காங்கிறது இவருக்கு தெரிய வருது. அப்பதான் அன்னைக்கு என்ன சொல்லி காட்டுறாங்க, எப்பயுமே நம்ம ஹீரோ அது ரொம்பலாம் வெயிட்டாலாம் இருக்காது, அழுத்திட்டு போயிருவாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வெயிட்டா இருக்கனால பின்னாடி தள்ளலாம்னு சொல்லிட்டு பாப்பாரு. அப்ப அவர் கை ஃபுல்லா ரத்தமாகுது. அப்படியே இப்ப பிரசன்னா தான் காட்டுறாருங்க. அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி எல்லா இதையும் இறக்குவாரு தெரியுமா, அந்த இடத்துல போய் இந்த பையனை காப்பிட்டாக்கா அவன் வந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் புலம்ப ஆரம்பிக்கிறான். எனக்கு எப்பயே தெரியும் உள்ள இருந்து எடுத்துட்டு கொண்டு வராதையான்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை அந்த ஆள்கிட்ட அடிச்சுக்கிட்டேன், அந்த ஆள் தான் எல்லாரையும் கேட்காம இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா, மாட்டிக்கிட்டேன் போச்சு போங்கன்னு சொல்லி லூஸ் மாதிரி பேசாத, அதுக்காண்டி நாங்க ஒன்றும் வரல, இந்த மாதிரி அன்னைக்கு எதுவும் வியடா எதுவும் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கல. அப்பெல்லாம் எதுவும் நடக்கல. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் இறக்கி வைக்கிறேன்டா, போய் சரக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னாரு. நான் கூட கேட்டேன் இந்த நேரத்துல, ஆனா அவர் தான் சொன்னாரு நான் இறக்கி வைக்கிறேன், நீயே போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு நான் வாங்க போயிருந்த அந்த கேப்ல அவர் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு காணாம போயிட்டாரு. நான் வந்து தேடி பார்த்தா ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அவருக்கு வேற ஏதாவது சொல்லி கேட்க வரையிலே சரி ஓகே இவன்ட்ட கேட்டு என்ன தெரிய போகுது, நம்ம ஸ்டேட்டா ஹீரோட்டே கேட்போம்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கே நம்ம ஹீரோ கிளம்பி வந்துடுறாரு. அதாவது அந்த போலீஸ் கிளம்பி வந்துடுறாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா இந்த மாதிரி என் பொண்ணாட்டி புள்ளலாம் இருந்தாங்க, இப்ப யாருமே இல்ல, எல்லாருமே எப்படி போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் நான் கேட்கல, இப்ப நான் என்ன சொல்லி கேட்கறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துருங்க நம்புறேன். என்னன்னா இந்த மாதிரி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. இந்த மாதிரி நீங்க போய் இறக்க போயிருக்கீங்க, அது ஏன் அது சீக்கிரமாவே கிளம்பிட்டீங்கன்னு சொல்லல. அன்னைக்கு குடிக்கணும் போல இருந்து சார், ஆனா என்ன பண்றது, அதுக்கப்புறம் அந்த வர நேரமாச்சுன்னு சொல்லிட்டு நானே இருந்து கிளம்பிட்டேன், எனக்கு குடிக்கிற மூடே போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதே எனக்கு கேட்கல சொல்லலன்னு சொல்லல, அது எப்படிதான் சொல்ல முடியும், நான் பாக்குறதே கேவலமான வேலை, தைரியல இருந்து திருடி வெளியே வித்துக்கிட்டு இருக்கேன், இதை போய் சொன்னா விளங்குமா சார் அப்படின்னு சொல்லல. அதுவும் பாயிண்டா தான் இருக்குது. சரி ஓகே நீங்க தான் அதை கொண்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்கல. என்ன சார் சொல்றீங்க, எனக்கே நான் அந்த ஆளு கொல்ல போறேன், அந்த ஆளுனாலதான் உள்ள முக்காவாசி நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு அப்பப்போ கமிஷன் கிடைக்கும் சார், நான் ஏன் சார் அவனை கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. இதுவும் கேட்கற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சரக்கு ஊத்தி கொடுப்பாரா, அதை வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஐஸ் கியூப் வேணும்னு சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஐஸ் கியூப் எடுத்து போடுவான். அப்பதான் தெரியுது அந்த ரெஃப்ரிஜரேட்டர் கூட தான் இந்த பணத்தையும் மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனை கொண்டானுங்க போல, அவன் உள்ளதான் இருக்கான். சரின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட இருந்து நம்ம அந்த போலீஸ்காரன் கிளம்பிடுறான். அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த வார்டன் பத்தி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அவன் எங்கேயுமே போகல, இங்கே தான் சுத்தி இருந்திருக்கான், நீங்க தான் கடைசியா அவனை அடிச்சிருக்கீங்க, நீ என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. சார் அவன் என் குடும்பத்தை பத்தி திட்டினான், அதனாலதான் நான் அவன் அடிச்சேன், அது தவிர எனக்கு அவனுக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்ல, அதனாலேயே நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை விட்டுட்டு அங்கிட்டு போயிடுறாரு. அப்படி நம்ம ஹீரோனே ரிலீஸ் ஆயிட்டாங்க. அப்படி சில வாரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 மாசத்துக்கு கிட்ட ஆயிருச்சு. இங்கிட்ட இந்த போலீஸ் ஆஃபீஸர் நல்லா தூங்கிட்டு இருப்பான், போன் ரிங் ஆகிட்டே இருக்கும், அப்படியே வைப்ரேட்லேயே கிடக்கிறனால அதை கண்டுக்கவே இல்லை. கடைசியில் ஒரு கட்டத்தில் எடுத்து பார்த்து ஒரு பிசி தான் ஃபோன் அடிக்கிறான். இந்த மாதிரி சார் இங்கே வந்துட்டு எத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறது, ஐஜி உங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாரு, நீங்க எடுக்கலையா, அதனால தான் நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், முடிஞ்சா ஃபோன் அடிங்க இல்லைனா போய் பாருங்க சார் சொல்லல. இன்ஸ்பெக்டரும் போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தாக்கா அந்த ஏசி அவனை போட்டு கத்துறான். ஏன் சார் கத்துறீங்கன்னு சொல்லி கேட்கல. லூசு அந்த தம்பிக்காரன் தெரியுமா, அவனோட உடம்பு அந்த வார்டனோட வீட்டுக்கு பின்னாடி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. என்ன சார் சொல்லி கேட்கலாம். ஆமா அங்கேதான் புது கோட்டர்ஸ் கட்டப்படன்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல தான் அவனோட உடம்பு கிடைச்சிருக்கு, சொல்லப்போனா எலும்பு கூட தாண்டா கிடைச்சிருக்கு, என்னத்தை விசாரிச்ச இன்னும் ஒரு 3 நாள் தரேன், போய் விசாரிச்சு அது உடனே முடிக்கிற வேலையை பாரு, இல்லைன்னா அவனை செத்தரான்னு சொல்லல. அன்னைக்கு எது உத்தம மாதிரி பேசினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அந்த கிரைம் ஸ்பாட்டை பார்த்துட்டு அப்படி திரும்ப அந்த அல்லக்கி இருக்கால அவன்கிட்ட தான் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லல. அவன் திரும்ப மேலோட்டமா அந்த மாதிரி தான் சொல்றான், இந்த மாதிரி வந்தாரு அடிச்சாருன்னு சொல்லல. அவனை போட்டு இந்த இன்ஸ்பெக்டர் போட்டு பொலப்பலன்னு பொலக்கையில அப்பதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி அவர் கடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஒரு லேடி ஆஃபீஸருக்கு அடிச்சுட்டு ரெடி பண்ணி வை, நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன் சார், எங்க போனாலும் தெரியலன்னு சார் சொல்லல. அந்த அம்மாவோட நம்பர் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா நம்பரை வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிடுறாரு. ஃபர்ஸ்ட்ல அந்த பொண்ணு என்னன்னு சொல்லி கேட்டிருப்பான் தெரியுமா, அந்த அம்மா தான் பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கல. இந்த மாதிரி அந்த என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, என் பொண்ணு வழக்கம் இல்ல, வேற வழியே தெரியாம அவன்கிட்ட தான் போய் காசு கேட்டேன், அவனு கொடுத்தா. ஆனா காலப்போக்கில் அவன் என்னையவே தொட ஆரம்பிச்சான், எனக்கு வேற வழியும் தெரியல, அவத ஒண்ணுதான் வழியா இருந்துச்சு, நானும் அவனை விட்டுட்டேன். அவன் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணுவான், நானும் எதுவும் பேசிக்க மாட்டேன், காசு கொடுக்குறேன்னு அவன் காசும் கழிச்சுக்கிட்டு தான் சார் இருந்தான் அப்படிங்கிற சொல்லல. சரி ஓகே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கவே கேட்கல. அப்பதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி இவ தான் அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, அவளை கூட்டு வந்து விடுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாள், அவ தான் கூட்டு வந்திருப்பா, ஏன் நீ கூட்டு போனன்னு சொல்லி கேட்கல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு சார், நான் கூட்டு வரலன்னா அவன் என் பொண்ணு கேட்டான் சார், அதனால சார் கூட்டு போனேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்கான், போட்டு கூட்டு போயிட்டு உள்ளேயும் விட்டுட்டு இந்த பொண்ணு கிளம்பிருக்கா. ஏன்னா அவளோட பொண்ணு வந்துட்டு போன் அடிச்சு இந்த மாதிரி எங்கேயுமா இருக்குன்னு சொல்லி கேட்டனால அந்த பொண்ணு அங்கிட்டு இருந்து கிளம்பிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தாக்கா அந்த புது பொண்ணு இருப்பா, வெளியே உட்காந்துட்டு எங்க அவன் சொல்லி கேட்கல, அவன் அப்படியே கை காட்டிலும் காட்டிச்சிருப்பா. ஸோ அவன் வந்த வேலை முடிஞ்சு சொல்லிட்டு போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு அவ போயிருப்பா. இங்கிட்டு காட்டினாக்கா அந்த புது பொண்ணை தான் போய் பார்த்துருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு ரிலீஸ் ஆகிட்ட போல இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில போயிட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி நான் எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி உனக்கே தெரியும், இங்க இருந்து
அசிங்கப்படுத்த மாட்டேன், நீ வந்து ஒரு இடத்த சொல்றேன் வந்து அங்க இருந்து பேசுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு கிளம்பிடுறாங்க. உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, நான் தான் கொண்டேன்னு சொல்லல. இல்ல உன்னால கொண்டிருக்க வாய்ப்பே இல்ல, சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்லல. சரி எல்லாம் சொல்ல முடியாது சார், இன்னும் 2 நாள்ல நான் போயிடுவேன், ஆனா இதுக்கப்புறம் வேற போலீஸ் வருவாங்க, அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லல. அந்த பொண்ணும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு அந்த போலீஸ் பாத்தீங்கன்னா வந்து விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்திருக்கான். வந்து அப்புறம் இவ்வளவு நாசம் பண்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான். அப்பதான் அந்த வழியா நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் என்னடா நடக்குன்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா இந்த மாதிரி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கையில உள்ள புந்து அப்படியே அடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. வயசானவங்க கூட பார்க்காம அந்த நாய் இவங்களை அடிக்கையில அப்படியே கை கால பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல இவங்க குளிர்காண்டி ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று வச்சிருப்பாங்க, அதை எடுத்து அந்த ஆளு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஆளு அன்கான்சியஸ் ஆகி செத்தே போயிடுறான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீ வெளியே போய் உட்காரு, யார்கிட்ட எதுவும் சொல்லாதுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வெளியே உட்காந்துருப்பா. அந்த போலீஸ்காரி வந்து கூட்டு போயிருப்பா. இதான் சார் நடந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க பேர் மஞ்சு. சரி இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கல. அதெல்லாம் தெரியல சார், ஆனா அவங்க இப்ப ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மலை மேல மேகை கடை வச்சிருக்கத மட்டும் கேள்விப்பட்டேன்னு சொல்லல. மலை மேல மேகை கடையா, எத்தனை மலை இருக்கு, நான் எங்கிட்ட போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அப்பதான் அவருக்கு ஒண்ணு கிடைக்குது. என்னன்னா இந்த மாதிரி இந்த தாத்தா இருக்காருல்ல, நம்ம ஹீரோவுக்கும் அவங்களுக்கும் சில கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி தெரிய வரையில இவர் இப்பதான் யோசிக்கிறாரு. அந்த கெல்ட்டு பயில்ட்டு எவ்வளவு கேட்டா இருந்தாலும் எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கையில அப்பதான் தெரியுது அவர் வேலைக்கு வரது இல்லைன்னு சொல்லிட்டு. என்னைக்கு நம்ம ஹீரோயின் வெளியே போனாங்களோ அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்றாரு. என்னன்னா அந்த லேடிஸ் இருக்கிற அந்த பிரிசனுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி அந்த மஞ்சு தான் அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவங்க சொல்றாங்க டார்ஜிலிங் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, டார்ஜிலிங்ல தான் கிளம்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற டீ கடை இட்லி கடைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அவர் ரொம்ப ரஷ்லாம் பண்ணல, போயிட்டு அப்படியே உட்காந்து தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஏன் அவனை கொண்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கல. அப்பதான் அவங்க எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே நடந்து சார், நான் தான் அவனை கொண்டேன், அப்பயுமே அவன் சாகல, அதுக்கப்புறம் நான் அவனை விட்டுட்டு எந்திரிச்சு நிக்கல. அப்பதான் அந்த திரும்ப எந்திரிச்சு என்னை கொல்ல பார்த்தான். வேற வழி இல்லாம அங்கிருந்த சைக்கிள் இருந்து ஒரு டியூப் தூக்கி அவன் கழுத்துல சொருகி அவன் அதே இடத்துல கொண்டேன், நான் தான் கொண்டேன், என் உடம்பு ஃபுல்லா ரத்தம் தெரிச்சிச்சு. அதோட தான் நான் இவருக்கு போன் அடிச்சேன், இவர் வந்தாரு, அங்க இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி ஓகே எல்லாமே முடிஞ்சல, வாங்க அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லல. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவனோட கையில தான் அந்த வார்டனோட மோதிரம் இருந்துச்சுல, அவனாச்சும் அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கல. மோதிரமான்னு சொல்லி யோசிக்கல. அப்பதான் தெரியுது இந்த மாதிரி ஒரு தடவை அந்த வார்டன் வந்து இவன் அடிச்சிருப்பாரு தெரியுமா, அவன் காணாம போகிறதுக்கு அன்னைக்கு. அப்ப அவரோட கையில லூஸா இருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாரு. அது அப்படியே கிளண்டு விழுந்து இதை எடுத்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் போட்டு தெரிஞ்சிருந்திருப்பான். அதை நல்ல தாத்தா பிளான் பண்ணிட்டு அதோட தான் புதைச்சிருப்பாரு. நான் என்ன லூஸா குவார்டர்ஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல புதைக்க அவனை மாட்டி விட தான் செஞ்சேன்னு சொல்லல. அவனையே மாட்டி விட இவ்வளவு துள்ளுறீங்க அப்படிங்கும்போது கேட்கல. இப்பதான் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த வார்டன் வந்த புதுசுல, அதாவது பிரகாஷ்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பான் தெரியுமா ஃபர்ஸ்ட்ல. அப்ப கூட நம்ம ஹீரோ என்ன அப்படியே தூரத்துல இருந்து பார்த்துட்டு என்னமோ சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது ஏன்னு சொல்லிட்டு இப்பதான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் தப்பு பண்ணன்னு சொல்லி யார் சொன்னா, இதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த 21 வருஷம் முன்னாடி நம்ம ஹீரோயின் ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு ஹோம் ஸ்டேல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் அந்த பிராச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருப்பானுங்க. அவங்க 2 பேரும் வேற கேஸ்டா இருந்திருப்பானுங்க. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரன் ஒருத்தர் வந்திருப்பான். அது யாருன்னா இந்த பிரகாஷ்ங்கிற இந்த இன்ஸ்பெக்டர் தான், அதாவது அந்த வார்டன் தான். அவன் தான் ஜாதி வெறி பிடிச்சவனாச்சு. அதனாலேயே அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிராச்சியோட பாய் ஃப்ரெண்டையும் தள்ளி விட்டுட்டு அவன் மண்டையில் அடிப்பட்டு அவன் கீழே விழுந்து கிடப்பான். இந்த பொண்ணு அடிக்கலான்னு வரையில. அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த கேரியரை பிடிங்கி நம்ம ஹீரோனுக்கு ஒரு அடி, அவங்க மட்டையாயிருவாங்க. அந்த கேரியரை வச்சு அங்க இருக்கிற 2 பேர்த்தையும் அடின்னு அடிச்சு கொண்டுட்டு அவன் கமுக்கு வாங்கிட்டு கிளம்பிடுறான். ஆனா அங்க இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க தான் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேல கேஸை திருப்பி விட்டு இவங்க ஒண்ணுமே பண்ணாத தப்புக்கு 28 வருஷத்துக்கிட்ட இப்போ ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி எந்த தப்பு பண்ணாம நீங்க ஒரு நாள் உள்ள இருந்தா அப்பதான் உங்களுக்கு அந்த வலி என்னன்னு புரியும். அவன் என்னமே தப்பு பண்ணாம இந்த பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லா உள்ள இருந்துட்டு இப்ப இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. வேற எதுவுமே பேச முடியாத இன்ஸ்பெக்டரோ அப்படியே கிளம்பி போயிட்டு அந்த பிரகாஷ்ங்கிற அந்த வார்டன் தான் பாக்குறாரு. இந்த மாதிரி நீ தானே அவனை கொலை பண்ணன்னு சொல்லி கேட்கல. யோ லூஸ் மாதிரி பேசாத, நான் கொலை பண்ணா நான் ஏன் என் கோட்ரஸ் பின்னாடி பார்க்கணும், அது மட்டும் இல்லாம நான் கொலை பண்ணா நானே ஆம்பளை மாதிரி ஒத்துக்குவேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. சரி ஓகே இது நீ பண்ணல, ஆனா 28 வருஷத்துக்கு முன்னாடி பிராக்ஷியும் பாய் ஃப்ரெண்டையும் கொண்டது நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கல. அவனுக்கு கை காலெல்லாம் ஆட்டம் கொடுக்குது. இது எப்படி உனக்கு தெரியும், எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கல. அதெல்லாம் தெரியும், ஆனா இதுக்கு பண்றதுக்கு தான் உனக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லல. ஆமா அதுக்கு எவிடன்ஸ் இல்லை, ஆனா இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, இது ஒண்ணு போதும்டா, இதை வச்சு நீ வாழ்க்கை ஃபுல்லா இருப்ப, அதுக்கு பண்ண தப்ப இதுல அனுபவிடான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அங்கிட்டு இருந்துச்சு கிளம்புறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே அமைதியான வாழ்க்கை வாழ்ற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க.